அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சமையல்காரர் தேவைன்னு கேட்கல, பரோட்டா மாஸ்டர் தேவைன்னு கேட்கிறார். இதுதான் இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும். யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல ஸ்கில்ஸோட இருக்காங்களோ இந்த 1.575 lakhsக்கும் சீட்டு கொடுத்து இன்னொரு 75,000 சீட்டு மிச்சம் இருக்கு. ஓகேயா? அப்ப இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை, நல்ல காலேஜில் கிடைக்கிறது பிரச்சனை. அப்பாவும் பொண்ணும் அல்லது அம்மாவும் பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் இந்த பொண்ணுங்களுக்கு இந்த பிரான்ச் எடுக்கலாமா? அந்த கதைலாம் மாறி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஆயிடுச்சு. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்காது, வேணும் வேண்டாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிறதே நம்ம முயற்சி பண்றது இல்லை. இன்ஜினியரிங் படித்தால் எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில்கள் வரப்போகுது. கிவ் a big round of applause for ரமேஷ் பிரபா சார். ஃபர்ஸ்ட் அடிப்படையில இருந்து தொடங்குவோம். இன்ஜினியரிங் படிச்சா வேஸ்ட் அப்படின்னு நமக்கு நிறைய சொல்லப்பட்டுருச்சா? நிறைய சினிமா வந்துருச்சா? அந்த சினிமா எடுத்த யாருமே இன்ஜினியர் இல்லை, அது தெரியும் இல்லையா? நடித்தவரும் கிடையாது, எடுத்தவரும் கிடையாது. ஓகே. ஸோ தெருவில் தான் நிற்க போகிற, வேலை கிடைக்காது, என்னென்ன சொல்லணுமோ டிமார்க்கெட்டிங் இன்ஜினியரிங் பற்றி பண்ணியாச்சு. பட் அதை தாண்டி ஏன் நம்ம ஆசைப்படுறோம்? ஒன்று, அந்த பிரச்சாரமே தப்பு. முதல்ல தட் இஸ் ராங். என்ன சொல்கிறேன்னாக்கா, தமிழ்நாட்டில் எதுக்கு 400க்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கான காலேஜ் கிடையாது, இந்தியாவுக்கான காலேஜ், உலகத்துக்கான காலேஜ். ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு புட்டுகதர் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் இருக்கும். இன்னைக்கு அமெரிக்காவில் சாஃப்ட்வேரில் இருக்கிறது இந்த 2 கோஷ்டி தான் அங்கே ஃபுல்லாக உட்காந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன் இவ்வளோ காலேஜ் இருக்குங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்து ஒரு பிரச்சாரம், வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலங்கிறது. உண்மை என்னன்னாக்கா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் சுமார் ஒரு 2 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்க உள்ள போறாங்க. சரியா? அதில் முடிச்சுட்டு வர்றது பாதி 1 லட்சம் தான். ஸோ படிக்கிறது வேற, முடிக்கிறது வேற. 16 அரியர்ஸ் வச்சிருக்கிற எனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? சரியா? இதுலயும் ஒரு சமூக பிரச்சனை இருக்கு. ஏன் இந்த 1 லட்சம் பேரால முடிக்க முடியல? ஏன் இந்த 1 லட்சம் பேரால இத்தனை அரியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஜினியரிங்க்கு வந்து மிகப்பெரிய அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய ஃபார்முலா, யாரெல்லாம் 60% and above in மேத்தமெட்டிக்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இன்ஜினியரிங்கை முடிக்க முடியும். ஆனா நம்ம ஊர் நிலவரம் 280 out of 200க்கும் இன்னைக்கு சீட் கிடைக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 பேர், 60%க்கு கீழே இருக்கவங்க 50%, 45%, இந்த ரேஞ்சில் மட்டும் ஒரு 50,000-60,000 பேர் பெற்றோர் விருப்பத்துக்காகவோ இவங்க ஆசைக்காகவோ உள்ள போயாச்சா? அங்க M1, M2, M3ன்னு 3 மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. 3க்கும் நீ இது வரைக்கும் படிச்ச மேத்தமெட்டிக்ஸ்க்கு சம்பந்தம் இல்லை, அப்ளிகேஷன் ஓரியன்டட். அப்ப இதுவரைக்கும் நான் தான் பிஸ்தான் இருந்தாலும் முதல் முறையா வாழ்க்கையில ஒரு அரியர்ஸ் வாங்குறேன் மேத்தமெட்டிக்ஸ்ல. சைக்கலாஜிக்கலா முடிஞ்சது. இந்த பாதிப்பு எனக்கு இன்னொரு 4 அரியர்ஸ் சேர்த்து தருது. இது மாதிரி சேர்ந்து அக்யூமுலேட் ஆயிடுது. 48 அரியர்ஸை டிராகன்ல மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், வாழ்க்கையில கண்டிப்பா கிளியர் எங்கேயும் கிளியர் பண்ண முடியாது. அதான் யதார்த்தம். ஸோ இந்த அரியர்ஸ் சேர்ந்து வருதுங்கிறது. அப்ப இந்த ப்ரொபோர்ஷனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? யாரெல்லாம் முதல் நாள்ல இருந்து சின்சியரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்களோ, முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம +2க்கு பிறகு அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். அதெல்லாம் ஸ்கூலு, இப்போ இது காலேஜ். இது வரைக்கும் +2, இனிமே +3. சரியா? ஸோ முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து சின்சியரா அரியர்ஸ் இல்லாமல் இருக்கிற டெலிஜிலியன் சார் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை யாரெல்லாம் வளர்த்துக்கிறோமோ அவர்களுக்கு வேலை கிடைக்குது. இதுதான் அடிப்படையில் உண்மை. இதில் நடுவில் அப்பப்போ ஒரு மீம்ஸ் வேற கிண்டல் அடிப்பாங்க. இந்த பக்கம் வந்து பரோட்டா மாஸ்டர் தேவை, 18,000 to 20,000 ரூபாய் சம்பளம். இந்த பக்கம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 7,000 to 10,000 பக்கத்தில் விளம்பர மாதிரி. யாராவது ஒருத்தர் அது எந்த பேப்பர்ல வந்தது, என்னைக்கு வந்ததுன்னு மட்டும் எனக்கு எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ண நகைச்சுவைக்கு வேணா இது பயன்படலாம். அது நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்றேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சமையல்காரர் தேவைன்னு கேட்கல, பரோட்டா மாஸ்டர் தேவைன்னு கேட்கிறார்.
பரோட்டா மாஸ்டர்ங்கிறது ஸ்கில். சரியா? எல்லாரும் பரோட்டா போட்டுற முடியாது. இதுதான் இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும். யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல ஸ்கில்ஸோட இருக்காங்களோ அவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதனால இன்ஜினியரிங் ஒழுங்கா படிச்சா, அரியர்ஸ் இல்லாம படிச்சா, ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா ஜாப் காலேஜ் வாங்கி தர வேண்டியதுல நீயே வாங்கிக்கலாம். சரியா? இதுதான் அடிப்படை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற அட்மிஷன் நல்ல வேலையாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதல, தேவையில்லை. சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா 400+ இன்ஜினியரிங் காலேஜஸ் அத்தனைக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் போதுமானது. tnea.online.org அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த ரிசல்ட் வர கிட்டத்தட்ட நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு போதுமான டைம் இருக்கும், கவலையே பட வேண்டாம் அப்ளை பண்றதுக்கெல்லாம். சரியா? இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்க்கு எந்த அடிப்படையில் அட்மிஷன்னா, உங்களை இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டைம்ல கட் ஆஃப்னு ஒன்று சொல்லிப்பாங்க, தெரியுமா? அதாவது நீங்க மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவுக்கு எழுதுறீங்க? நான் கேள்வியே தப்பு, எவ்வளவுக்கு வேணாலும் நீங்க எழுதுவீங்க. அவுட் ஆஃப் எவ்வளோ? 90. அந்த 10 தானே நமக்கு முழுசா போடுறது, 100. ஸோ 100க்கு என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கணும். பிசிக்ஸ் 1/2 50, கெமிஸ்ட்ரி 1/2 50. இந்த டோட்டல் சேர்த்த தான் 200 தான் கட் ஆஃப்னு சொல்றாங்க. முதல்ல அதுவே தப்பு. காலேஜுக்கு தான் கட் ஆஃப் இருக்க முடியும், உங்களுக்கு கட் ஆஃப் இருக்க முடியாது. தட்ஸ் கால்டு அக்ரிகேட். பட் காலகாலமாக நம்ம தப்பா சொல்லிட்டு இருக்கிறதால அதே வழியில நம்மளும் பின்பற்றி அதை கட் ஆஃப்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறீங்கல்ல, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ட்ரெண்ட் எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.75 lakhs கவுன்சிலிங் அப்ளை பண்றாங்க. சரியா? இந்த 1.575 lakhsக்கும் சீட்டு கொடுத்து இன்னொரு 75,000 சீட்டு மிச்சம் இருக்கு. ஓகேயா? அப்ப இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை, நல்ல காலேஜில் கிடைக்கிறது பிரச்சனை. சரியா? இது எப்படி நடக்கும்னா, இந்த 1.75 lakhs அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா, அப்ளை பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. 200 அவுட் ஆஃப் 200ல தொடங்கி இறங்கிட்டே வரும். 199.75, 199.5 அப்படின்னு கடைசியா வெறும் 80 வரைக்கும் வரும். இந்த ரேங்க் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் நடக்கும். ஒரு தகவல் சொல்லவா? கடந்த சில வருடங்கள்ல 200 அவுட் ஆஃப் 200 ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்ன்றீங்களா? ஓகே. ஸோ இது வந்து அந்த ப்ரொசீஜர். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்த மாதிரியான காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற சிஇஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அதே கேம்பஸ்ல இருக்கிற ஏசி டெக் ரெண்டாவது கேம்பஸ். மூணாவது கேம்பஸ் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி குரோம்பேட். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரி, நானும் படித்த கல்லூரி. ஸோ இந்த மூணுலையும் 200க்கு 200, 199.75 இப்படியே வந்துட்டு இருக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ரேர் கோர்சஸ் எல்லாம் வந்து கம்மி மார்க்ஸ் கூட கிடைக்கும். பட் நம்ம வழக்கம் போல கலாச்சாரப்படி நாங்கள் எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் சொல்லுங்க, இதெல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்ட்டு அதை விட கீழே இறங்கி ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ் போயிட்டு இருப்போம். இந்த மூணும் வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதற்கு அடுத்த நிலையில சரியா அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணுமே சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 இடங்கள்ல விழுப்புரம், ஆரணி, திண்டிவனம், காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, திருக்கோளை திருவாரூர், பட்டுக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டுக்கல், அரியலூர், பன்ருட்டி, நாகர்கோயில், ராமநாதபுரம், இந்த 13 இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் சொல்லுவோம். இதை தவிர நேரடியாக அரசு பொறியியல் கல்லூரிகள் 10 அரசு பொறியியல் கல்லூரிகள், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். உதாரணமாக ஜிசிடி மிக புகழ் பெற்றது, கோயம்புத்தூர்ல இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த புகழ்பெற்ற கல்லூரி ஜிசிஇ, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம். இதை தவிர வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க வேலூர், தர்மபுரி, ஸ்ரீரங்கம், ஈரோடு, போடிநாயக்கனூர், பர்கூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, காரைக்குடி. ஆக மொத்தம் 10. சரி, இப்ப இங்க ஒரு 3, இங்க ஒரு 13, இங்க ஒரு 10. இந்த 26ஓட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வருஷத்துக்கு வெறும் 15,000 ரூபாய் ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜில் வருஷத்துக்கு வெறும் 7,500 ரூபாய் ஃபீஸ்.
இந்த தகவலே நமக்கு தெரியாது. ஒரு 26 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதால இடஒதுக்கீடின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண் வச்சிருக்க பெரும்பகுதியினருக்கு இது கிடைக்கும். நம்ம அந்த பக்கம் போறதில்லை. தயவு செய்து இதை பயன்படுத்திக்கணும். இதற்கு பிறகு ஒரு 350க்கும் மேற்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், தனியார் பொறியியல் கல்லூரின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் தான். இதை தவிர கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 இருக்கு. அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள், தனியார் கட்டணத்துக்கும் அரசு கட்டணத்துக்கும் இடைப்பட்டதாக இருக்கிற கட்டணம். ஒன்று வந்து பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜியில் இன்னொன்று இருக்கு, அது கிடையாது, இது பிஎஸ்ஜி டெக். அடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர். மூணாவது வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். சரியா? இதற்கு அடுத்த நிலையில மத்திய அரசு கல்லூரிகள் 3 இருக்கு தமிழ்நாட்டில், நமக்கு தெரியாது. ஒன்று வந்து சிப்பெட், அப்படியே இந்த வெளியே போனீங்கன்னா நம்ம கிண்டியில் பார்ப்பீங்க, அந்த கத்திப்பரா ஜங்ஷன் கார்னரில் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அங்கே வந்து பிடெக் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்கும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் இருக்கு. இதற்கு அடுத்து இன்னொரு கல்லூரி காரைக்குடியில் இருக்கு. இப்போ சமீப காலத்தில் நிறைய கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்குற பசங்க இருக்காங்க, அதுவும் குறிப்பாக பொண்ணுங்க நிறைய கெமிஸ்ட்ரியில் வாங்குது. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், சரியா, சிக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து காரைக்குடியில் இருக்கு. ஒரே ஒரு காலேஜ், ஒரு 60 சீட். மூணாவது சேலத்தில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்குன்னு ஒன்று, பிடெக் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது சேலம். இந்த 3ம் சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜஸா இருந்தாலும் அட்மிஷன் வந்து நம்மளோட இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அட்மிஷன்ல தான் நடைபெறும். சரியா? சரி, இப்போ பிரான்ச்சஸ், தம்பி ஆரம்பிச்சு ஏஐ கேட்டார் இல்லையா, இப்போ 2-3 வருஷமா இந்த அப்ளை பண்ற 1,75,000 பேருக்கு ஒரே பிரான்ச் தான் வேணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்ரோமாக்சலைட் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி விடுங்க. இந்த வருஷம் வேற ட்ரெண்ட் பிடிச்சிட்டாங்க, ஏஐடிஎஸ். சரியா? அது என்னன்னு கேட்டா தெரியாது, அது வேற விஷயம். நாங்க கூகுளில் தட்டும்போது உழுவுறது. இப்ப நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு எலெக்டிவ் மாதிரி ஓரமா இருந்த ஒரு சமாச்சாரம். சரியா? இன்னைக்கு அது தனியா வந்தாச்சா. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்தா கூட எனக்கு வேணாங்க, இது ஏஐடிஎஸ் இருந்தா கொடுங்க, இந்த மாதிரி தெளிவு. இன்னும் ஒரு 3 மாசத்துல அங்க இருந்து ட்ரம்ப் ஒரு 50,000 பேரை பேக் பண்ணிட்டாருன்னு ஒரு லேசா ஒரு தகவல் வரட்டும், அப்படியே வெளத்து படபடுத்து ஐயோ நான் எடுத்துட்டேனே. ஸோ இப்படி கோர்ஸை தேர்ந்தெடுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு தகவலுக்கு நாளைக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வருது இல்ல, அதுல இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர்னு ஒன்று இருக்கும், தகவல் கையேடுன்னு இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதுல போய் உள்ள பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில 50 பிரான்ச்சஸ் இருக்கு, நமக்கு 49 தெரியாது. 50 பிரான்ச்சஸ் இருக்கு. நான் நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி தான், எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்காது, வேணும் வேண்டாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிறதையே நம்ம முயற்சி பண்றது இல்லை. தயவு செய்து தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு டாப் 6 பிரான்ச்சஸ்க்கு எப்பவுமே ஒரு டிமாண்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. சரியா? சிஎஸ்சி கிடைக்கல, என்னாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலீங்க அப்படின்னா ஐடி எடுக்க நம்ம தயார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதற்கு அடுத்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதற்கு அடுத்த நிலையில் ட்ரிபிள் இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதை தவிர சிவில் அண்ட் மெக்கானிக்கல், எவர்கிரீன். இந்த 6 பிரான்ச்சஸ்ல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஏன் இந்த 6 பிரான்ச்னா இருக்கிற காலேஜஸ்ல இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த 6 பிரான்ச்ல தான் இருக்கு, அது ஒரு காரணம். சரி, நெக்ஸ்ட் ஒரு பாப்புலர் செட் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்னா ஒரு சின்ன லிஸ்ட்: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இ&ஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ். ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கு சம்பந்தம் இல்லை, இப்போ ரெண்டையும் உடைச்சி இணைத்தது மெக்கட்ரானிக்ஸ். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய காலேஜஸ்ல இருக்கிறது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். சரியா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்தது இல்லை, அதில் உடைத்து ஒரு 6 புது பிரான்ச்சஸ் வந்திருக்கு. சரி, அதில் ஒரு பேப்பராக இருந்தது, எலெக்டிவாக இருந்தது. அதில் உங்களுக்கு நான் ஒரு தொழில் ரகசியம் சொல்லலாம், ஒன்றுமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 60 சீட்டு தான் கொடுப்பாங்க, அதுக்கு டிமாண்ட் இருக்கு. வேற பேர் வச்சா இன்னொரு 60 சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் கதை, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தவிர இருக்கிற அந்த 6 பிரான்ச்சஸ்,
AI and DS, Artificial Intelligence and Data Science, AI and ML, Artificial Intelligence and Machine Learning, CSBS, okay, Computer Science and Business Systems, Cyber Security, அது ஒன்று. அடுத்து வந்து IoT, Internet of Things, அது ஒரு தனி பிரான்ச். பிறகு Robotics and Automation, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் பிரான்ச்சஸ். இது ஒரு மெக்கானிக்கலோட ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது சமீப ஆண்டுகளில் நிறைய கல்லூரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு டிமாண்ட் இருக்கிறது. சரி, இப்போ இவ்வளோதான் சொல்லியாச்சு இல்லையா? நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத ஒரு 40 இருக்கு. அதை சொல்றதா என்னோட மெயின் வேலையா இருக்கணும். அதுதான் முக்கியம். இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, தயவு செய்து தெரிஞ்சுங்க. தெரியாமையே விட்டுறோம். அப்பரல் டெக்னாலஜி, ceramic technology, environmental engineering, electronics and telecommunication, food technology, fashion technology, geoinformatics, handlooms and textile, biotechnology சொல்ல அது மாதிரி industrial biotechnology, instrumentation and control engineering, industrial engineering, industrial engineering and management, leather technology, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் நம்ம பல பிரான்ச்சஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். போய் முயற்சி பண்ணாது என்னன்னு பார்க்கணும். மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், pharmaceutical technology, polymer technology, production engineering, printing technology, rubber and plastics, textile technology, textile chemistry. சரியா? இதுல நம்ம பல விஷயங்கள் தெரியாது. ஒண்ணு வேணாம், ஒரு பெட்ரோகெமிக்கலோ பெட்ரோலியமோ முடிச்சிட்டு ஒரு 3 வருஷம் ONGCல, இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல, ரிலையன்ஸ்ல வேலை செஞ்சுட்டு குவைத்துக்கு போய் போனீங்கன்னு வச்சுங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய காசு அள்ளி கொட்டலாம். அப்ப இது மாதிரி இந்த ரேர் பிரான்ச்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதே இல்லை. நான் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கவுன்சிலிங்ல வருவேன். ஒரு கேர்ள் வந்து 195 மேல நல்ல மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்காது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும். எடுனா அடம் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு கீழே ஒரு 6 கீழே போய் ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. அந்த கேம்பஸ்க்கு உள்ள போறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். சரியா? அதே எடுத்தவர்கள் அப்புறம் தேங்க் பண்ணுவாங்க 4th இயர்ல, நல்ல வேலை நீங்க அப்போ மட்டும் சொல்லலைன்னா அப்படின்னு. ஸோ தயவு செய்து இந்த ரேர் பிரான்ச்சஸ் நமக்கு தெரியாததால அதுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எதுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு இழுத்து மூடிட்டு போலாம்ல? எதுக்கு 50 பிரான்ச் வச்சிருக்கணும்? நமக்கு தெரியல, நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அப்படிங்கறதால இது பண்றது. இந்த பிரான்ச்சை பத்தி பேசுற நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். நான் போற இந்த எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அப்படியே லேசா ஒரு அப்பாவும் பொண்ணும் அல்லது அம்மாவும் பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. சார், இந்த பொண்ணுங்களுக்கு இந்த பிரான்ச் எடுக்கலாமா? அந்த கதைலாம் மாறி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஆயிடுச்சு. இனிமே பொண்ணுங்க பிரான்ச் பையனுங்க பிரான்ச் எல்லாம் கிடையாது. நான் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி MITல படிக்கும் போது என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு கிடையாது. எவ்வளவு கொடுமை யோசிச்சு பாரு எனக்கு. இன்னைக்கு அதே MITக்கு உள்ள போறேன், அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில 60% கேர்ள்ஸ் உள்ள உட்கார்ந்துருக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் இன்னைக்கு மாற்றம். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த கோர்ஸை பத்தின புரிதல் இல்லாததால நம்ம ஏதோ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படிச்சோம்னா நம்ம பொண்ணு ஒரு TMT ராட் இங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்க போய் போட போகுது போல இருக்கு. சிவில் படிச்சா செங்கல்பட்டு பாலத்துக்கு நில தட்டு மேல தூக்கிட்டு ஏதோ கிளம்ப போ. இந்த மாதிரி ஒரு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க தெரியல. இன்னைக்கு எல்லாம் ஒயிட் காலர் ஜாப். சரியா? ஏசி ரூம்ல உட்காந்துட்டு, முடிஞ்சா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்காந்துட்டு. அதனால தயவு செய்து இனிமே பொண்ணுங்க பிரான்ச் பையங்க பிரான்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே, அடுத்து இப்ப நான் முக்கியமான ஸ்டேஜ் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜரை சொல்லிடுறேன். சரியா? இப்ப இந்த ஒரு 2 வீக்ஸ்ல உங்களுக்கு இந்த ரிசல்ட் வர நேரத்தில் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், கவுன்சிலிங்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சரியா? வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி tneaonline.org அதான் சைட்டு. அந்த சைட்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும். லாஸ்ட் இயரை வச்சு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னாக்க மே முதல் வாரம் தொடங்கி கடைசி கவுன்சிலிங் முடியும் போது செப்டம்பர் 2வது வாரம். கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு 3 மாசம் உங்களுக்கு வெக்கேஷன் இருக்கு. நீங்க எங்கெங்க போயிட்டு வரணுமோ எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு,
வீட்டுக்கு தெரியாமல் எங்கே எல்லாமே போயிட்டு வந்துருங்க இப்போ. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ்க்கு மேலே டைம் தருவாங்க ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜாக வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சைமல்டேனியஸாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாங்கிறத கொண்டாண்டாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா +2 ரிசல்ட் என்னைக்கு வரப்போகுது? May 9th, சம்டைம்ஸ் 5th கூட வரலாம். சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ வந்த உடனே உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு உடனே கிடைக்காது, அது நிறைய டைம் எடுக்கும். உங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் பிரின்சிபால் ஆர் ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சாப்பா குத்தி ஒரு பச்சைங்கல்ல சைன் போட்டு கொடுப்பார். அதுதான் ஒரிஜினல் வரைக்குமான ஒரிஜினல். இதை ஸ்கேன் பண்ணணும். அடுத்து டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது ரெடியாக வச்சுருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் ஐஎம்ஐ நம்பர்னு ஒன்று கேட்குறாங்க. சரியா? அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தனித்தனி ஐஎம்ஐ நம்பர், அதை கேட்டு வாங்கிக்கோங்க, எழுதிக்கங்க. அது மஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் போது. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஒரு காலத்தில் கார்டு அது மாதிரி விதவிதமாக வச்சுருந்தீங்க, இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு. டிஜிட்டலில் வந்துட்டதால அழகாக ஃபோனில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணாலே போதும், அதை வாங்கிக்கோங்க. டிஜிட்டல்னா கூட அதை வாங்கிக்கோங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். யாரெல்லாம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிசி எஸ்சி எஸ்சி எம்பிசி இவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க 1 or 2 சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இங்கே யாராவது வந்து உங்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்கன்னாக்க உங்கள் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்றிருக்கோம். அதனால வந்து முதல் தலைமுறை பட்டதாரி இருந்தால் அதுவும் இந்த தாசில்தார்ட்ட தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது அவர்கிட்ட வாங்கணும். இதுக்கு அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று நிறைய பேர் டென்ஷன் ஆவீங்க. அங்கே கேட்டிருக்கோம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது எல்லாருக்கும் சம்மந்தம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாராவது 8th 9th 10th 11th 12th இந்த 5 கிளாஸில் ஒரு கிளாஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸோ தமிழ்நாட்டில் படிக்காம வேற ஸ்டேட்ல போய் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க. இப்போ சிலர் ஆர்மியில் இருப்பாங்க, சிலர் பேங்க் சர்வீஸில் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். அந்த மாதிரி யாராவது போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நேட்டிவிட்டி தேவை. எல்லாருக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தேவை கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ண உடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னாக்க ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்ச உடனே ரேண்டம் நம்பர்னு கொடுப்பாங்க. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத நம்பரு, அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும். பாதி பேர் அதை டென்ஷன் ஆகி உனக்கு அதிகமாக வந்திருக்கு எனக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படிம்பாங்க. அது ரேண்டம் நம்பர் வந்து ஒரே இதில் கிளாஷ் ஆனால் வரதுக்கான நம்பர். அதை பற்றி பயப்படாதீங்க. இந்த எல்லா கம்யூனிகேஷனும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட தினத்திலிருந்து எண்டு வரைக்கும் இந்த 2க்கு தான் கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து தனியார் பிரவுசிங் சென்டரில் போய் பண்ணாதீங்க. என்ஜினியரிங் முடிகிற கோர்ஸ் எல்லாம் பிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிஞ்சா அது பிடெக்கா. இதை பசங்க தேவையில்லாமல் குழப்பிட்டு சார் இது வசதியா அது வசதியா. ஒரு பையன் தனியாக வந்து சார் இதில் 4 எழுத்து இருக்கு கொஞ்சம் பெட்டர் வேல்யூ அப்படின்றத